ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு சாக்லேட் வால்நட் கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கப்பு வால்நட் வறுத்துட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். டார்க் சாக்லேட்டும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். 1.5 கப்பு கோதுமை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். 1/4 கப்பு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச் போட்டுக்கலாம். நம்ம ரெசிபி எப்பயுமே எக்லெஸ் ரெசிபி தாங்க. 1/4 டீஸ்பூனில் உப்பு போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கலக்கிட்டு ஜலிச்சு வச்சுக்கலாம். 2 தடவை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப்பு பொடிச்ச சர்க்கரை எடுத்துக்கலாம். ரா சுகர் எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். சர்க்கரை எப்பயுமே நம்ம ஜலிச்சு தான் எடுத்துக்கணும். கப்பு வந்து 250 ml கப்புங்க. ஒரு கப்பு ரூம் டெம்பரேச்சர் இருக்க பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். 80 ml கப்பில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் போட்டிருக்கேன், அதையுமே நல்லா கலக்கி விட்டுறலாம். எண்ணெய், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கிறேன். எண்ணெய், சர்க்கரை, பால் 3ம் நல்லா கலந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கணும். இப்போ ஒரு ஜல்லடியில் நம்ம எடுத்து வச்சுருக்க வால்நட்டும் 3/4 கப்பு, அரை கப்பு வால்நட், 3/4 கப்பு சாக்லேட் போட்டுக்கிறேன். டார்க் சாக்லேட் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கு. இதுலேயே கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா ஜலிச்சிக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு சாக்லேட்டும் வால்நட்டும் கீழே போய் உட்காராமல் எல்லா இடத்துலையும் இருக்கும். இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு மிச்சம் இருக்க மாவை அப்படியே ஜலிச்சு விட்டுக்கலாம். இப்போ கலக்கிக்கலாம். கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கலக்கிக்கலாம். கேக் பேட்டர் வந்து எப்பயும் ரொம்ப நேரம் கலக்கக்கூடாதுங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா கலக்கிடலாம். வினிகர் இல்லைன்னா தயிர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுவும் இல்லைன்னா எலுமிச்சைப்பழம் அரை ஸ்பூன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ அரை கப்பு சாக்லேட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தெல்லாம் போட்டு மாவுலேயே கலக்கி விட்டுறலாம். பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்குது. இதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பால் ஊற்றிக்கலாம். இந்த சமயத்தில் அவன் வந்து 180ல் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சுருங்க. நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம கப் கேக் வந்து கப் வச்சு அதில் நம்ம பேப்பர் கப்லாம் போட்டு வச்சிடலாம். அப்புறம் பேட்டர் இந்தளவு திக்னஸ் இருக்கணும். நம்ம கப் கேக் எப்பயுமே கொஞ்சம் பேட்டர் திக்காக தாங்க இருக்கும். ஒரு கரண்டி வச்சு போட்டுக்கலாம். கீழே ஒரு கப் வச்சு அது மேலே நான் இந்த பேப்பர் கப்பு போட்டிருக்காங்க. கீழே இருக்க கப்பில் கொஞ்சமாக அரிசி போட்டிருக்கேன். அந்த மாதிரி செய்யும்போது நம்ம கேக்குக்குள்ள வந்து கீழே ஈரம் இல்லாமல் நல்லாயிருக்கும். நம்ம கரண்டியில் எடுத்து போகிறது கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். நீட்டாக வரும், கீழே சிந்தாமல். மேலாக நம்ம எடுத்து வச்சுருக்க சாக்லேட்டும் வால்நட்டும் போட்டுக்கலாம். அப்படியே எடுத்து போய் அவனில் வச்சிடலாம். 180ல் எனக்கு கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு என்னோடய அவனில். கேக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சூடாக இருக்குது. ஒன்று மட்டும் அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா சூடாக இருக்குது. டேஸ்ட் கூட ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. ஒரு கிளாத் வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. கீழே பாருங்கள், அரிசி போட்டனால கீழே கொஞ்சம் கூட அந்த கப்பில் வந்து பேப்பரில் ஈரம் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கேக் ரெடி. தேங்க்யூ.